அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் த என்ற எழுத்தினுடைய 3 மாற்றொலிகளையும் பற்றி பார்க்க போகின்றோம். த எழுத்துக்கு த, த, ச, த, த, ச என்ற மூன்று மாற்றொலிகள் உள்ளன. முதல்ல த என்ற எழுத்தை பார்ப்போம். இது ஒலிப்பிலா பல் அடைப்பொலி, டென்டல் வாய்ஸ்லெஸ் ஸ்டாப். இந்த ஒலி மொழி முதலிலும் சொல்லின் இடையில் இரட்டிக்கும் பொழுதும் ஒலிக்கு முன்னும் இக்கொலிக்கு பின்னும் வரும். பார்ப்போம். சொல்லின் முதல்ல த, தம்பி, தங்கை, தாய், தகப்பன், தலை. சரி, மொழி சொல்லின் நடுவில் இரட்டிக்கும் பொழுது கத்தி, இத்தி. பார்த்தீங்களா? கத்தி, பத்து, வித்து, வாத்து, சொத்து. அதே போன்று ஒலிக்கு முன் பத்மா, பத்மா, ஆத்மா. இக்கொலிக்கு பின் சக்தி, பக்தி, முக்தி. சரி, இப்போது த ஒலி எங்கெங்கே வரும்னு பார்ப்போம். இது ஒலிப்பு பல் வெடிப்பொலின்னு சொல்லுவாங்க. மொழி நடுவில், ஒரு சொல்லின நடுவில் இந்த ஒலிக்கு பின், இந்த ஒலிக்கு பின் த என்று ஒலிக்கும். பந்து, சந்தி, ஆந்தை, தொந்தரவு, அந்த, இந்த, உந்த, காந்தம். அடுத்தது ச ஒலி. இது ஏனைய நாடுகளில் இல்லை, சிங்களத்திலும் இல்லை. இந்த ஒலி எல்லாம் ஏனைய நாடுகளிலே இந்த இதில் எல்லாம் அழிந்து விட்டது. ஏனைய நாடுனா இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இந்த ஒலி இப்பொழுது அழிந்து விட்டது. சரி, இது ஒலிப்பு பல் உரசொலி. சொல்லின் இடையிலே, 2 உயிர்களுக்கு இடையிலே வரும்பொழுதும், இர் ஒலிகளுக்கு பின் வரும்பொழுதும் ச என ஒலிக்கும். உதாரணமாக 2 உயிர் ஒலிகளுக்கு இடையில் உள்ள உதாரணம் பார்ப்போம். மாதம், மாதம் இல்லை, மாதம் என்று சொல்வதில்லை. மாதம், நாதம், வாதம், காதல், கொத்தல்னு சொல்வதில்லை, காதல்னு சொல்வதில்லை. காதல், சாதல், சாதல். இப்போ இ ஒலி ஒலிக்கு பின் நான் என்னென்னு பார்ப்போம். நொய்து, தொய்தல், தொய்தல் இல்லை, தொய்த்தல் இல்லை, தொய்தல். காய்தல், பாய்தல், வாய்திற. இருளிக்கு பிறகு தேர்தல், தேர்தல், தேர்த்தல் இல்லை, தேர்தல். சரிதல், நூறுதல், அமர்தல், இரதம், உலர்தல். நன்றி. இதை நன்றாக உச்சரித்து, தமிழை அழகாக உச்சரித்து தொடர்பாடலை நாம் வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.